த கேபிட்டல் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நிரஞ்சன். ஜம்மு காஷ்மீர் மாநிலத்துக்கு நாங்க ஏற்கனவே டிக்கெட்லாம் போட்டோங்க. இப்ப அங்க சுற்றுலாவுக்கு போலாமா வேணாமன்ற ஒரு கன்ஃபியூஷன்ல இருக்கு. என்ன பண்ணலான்னு சொல்லுங்க அப்படின்னு என்னுடைய வட்டத்தில் இருக்கக்கூடிய சிலர் எனக்கு போன் பண்ணி கேட்டாங்க. அப்பதான் புரிஞ்சது இது நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய டவுட்டா இருக்குமோ அப்படின்னு. அதை பத்தின வீடியோ தான் இன்னைக்கு நம்ம விரிவா பார்க்க இருக்கிறோம். ஜம்மு காஷ்மீர் மாநிலம் பகல்கம் என்ற சுற்றுலா தலத்துல சுற்றுலா பயணிகள் மீது தீவிரவாதிகள் நடத்தின தாக்குதல்ல 26 பேர் உயிரிழந்த விவகாரம் தான் இப்ப நாடு முழுவதுமே பேசுபொருளா இருக்கு. இந்த விஷயம் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்துடைய சுற்றுலாத்துறையை பெரிய அளவுல பாதிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்ல வேண்டியதா இருக்கு. ஏன்னா இப்போ கோடை விடுமுறை அப்படின்றதுனால குளிர் பிரதேசமா இருக்கக்கூடிய ஜம்மு காஷ்மீருக்கு நிறைய பேர் பல நாடுகள்ல இருந்து கூட சுற்றுலா பயணிகளா அங்க வந்துகிட்டு இருந்தாங்க. ஆனா இந்த தீவிரவாத தாக்குதலுக்கு அப்புறமா நிறைய பேரு அவங்களுடைய பயணத்தை பாதிலேயே முடிச்சுக்கிட்டு வெளியேறி இருக்கிறாங்க. நிறைய பேர் ஏற்கனவே அங்க போக திட்டமிட்டு இருந்தவங்களும் அங்க போகாம தவிர்த்திருக்கிறாங்க. இன்னும் 1-2 மாதங்கள் கழிச்சு டிக்கெட் போட்டிருக்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்ற யோசனையில இருக்கிறாங்க. எனக்கு காலையில இருந்தே நிறைய பேர் கால் பண்ணி இந்த மாதிரி நாங்க வட இந்தியாவுக்கு நாங்க டிக்கெட்ஸ் போட்டிருக்கிறோம், ஜம்மு காஷ்மீருக்கு நாங்க டிக்கெட் போட்டிருக்கோம், உத்தரப்பிரதேசுக்கு போட்டிருக்கிறோம், ஹிமாச்சல் பிரதேசுக்கு வரலாம்னு திட்டத்துல இருக்கிறோம், டெல்லிக்கு சுற்றுலாவுக்கு வரலான்ற ஒரு யோசனையில இருக்கிறோம், அப்பெல்லாம் வர்றது சேஃப்டியா அப்படின்னு நிறைய பேர் எனக்கு கால் பண்ணி கேட்டாங்க. அப்பதான் தோணுச்சு, சரி இது நிறைய பேருக்கு தேவைப்படக்கூடிய இன்ஃபர்மேஷனா இருக்கு, ஸோ அதை பத்தின ஒரு வீடியோ பண்ணோம்னா நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றதுக்காக தான். இப்ப ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் சுற்றுலா தலம் அப்படின்றது முழுமையா மூடப்படலை, எல்லா இடங்களும் திறந்திருக்கு. ஆனா ஜம்மு காஷ்மீர் பள்ளத்தாக்கு பகுதியில ஒரு 48 இடங்கள் மட்டும் சுற்றுலா தலங்கள் மட்டும் பொதுமக்கள் போறதுக்கான தடை அப்படின்றது போடப்பட்டிருக்கு. இதுக்கு மிக முக்கியமான காரணம் சுற்றுலா பயணிகளுடைய பாதுகாப்பு காரணங்களுக்காக தான். அதே நேரத்துல காஷ்மீர்ல இருக்கக்கூடிய தல் ஏரி மாதிரியான ரொம்பவும் பிரபலமான சுற்றுலா தலங்களுக்கு போறதுக்கு எந்த விதமான தடையும் இல்லை, தாராளமா அங்க போகலாம். இன்னும் சொல்ல போனா நிறைய பேர் அங்க போறாங்க, செலிபிரிட்டிஸ் நிறைய பேர் அங்க போய் இங்க எந்த பிரச்சனையும் இல்லை, தாராளமா இங்க வாங்க அப்படின்ற நிறைய அவேர்னஸ் வீடியோக்கள் எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. ரன் படத்துல வில்லனை நடிச்சார்ல அதுல் குல்கர்னி, அவர் கூட அதே மாதிரி தல் ஏரியில படகு சவாரி பண்ற மாதிரி ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணி இங்க நிலைமை சரியாதான் இருக்கு, நமது பாதுகாப்பு படை வீரர்கள் எல்லாம் பாதுகாப்பை சரியான முறையில கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, அதனால தாராளமா வரலாம் அப்படின்ற ஒரு மிக முக்கியமான ஒரு தகவலையும் அவர் பகிர்ந்திருக்கிறாரு. இந்த மாதிரி நிறைய பேர் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. மத்திய அரசு சார்பிலையும் சரி, அதே மாதிரி பாதுகாப்பு படையினரின் சார்பிலையும் சரி, தேவையான பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எல்லாமே எடுக்கப்பட்டிருக்கு. ஆனாலும் கூட எல்லை பகுதிகளுக்கு போகக்கூடிய விஷயங்களை செல்வதற்கு தவிர்க்கிறது ரொம்ப நல்லது அப்படின்றதுதான். குறிப்பா எல்ஓசின்னு சொல்லப்படக்கூடிய லைன் ஆஃப் கண்ட்ரோல்ல தொடர்ந்து பாகிஸ்தான் ராணுவம் இந்திய நிலைகள் மீது தாக்குதல் அப்படின்றது நடத்திக்கிட்டு இருக்காங்க. இந்திய ராணுவம் சார்பாகவும் பதிலடி கொடுக்கப்பட்டு இருக்கு. ஜம்மு காஷ்மீர் அந்த குறிப்பா அந்த பள்ளத்தாக்கு பகுதிகளில் தீவிரமான தேடுதல் வேட்டைகள் அப்படின்றதும் இந்திய பாதுகாப்பு படையினரால மேற்கொள்ளப்பட்டு வரதையும் பார்க்க முடியுது. இன்னொரு பக்கம் ஜம்மு பகுதியை பொறுத்த வரைக்கும் அங்க எந்த விதமான இஷ்யூஸும் இது வரைக்கும் இல்லை. ஸோ அங்க யாராவது சுற்றுலாவுக்கு போகணும்னு பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா தாராளமா போகலாம். ஆனாலும் கூட முன்னெச்சரிக்கை நடவடிக்கையா போகலாமா வேணாமன்றது முடிவு பண்ண வேண்டியது உங்களுடைய விருப்பம் தான். மற்றபடி நிறைய பேர் ஹிமாச்சல் பிரதேசத்துக்கு, உத்தராகண்டுக்கு, இந்த மாதிரியான இடங்களுக்கெல்லாம் நாங்க வரலாமா, ஹரித்வாருக்கோ இல்ல ஒரு நைனிதால் மாதிரியான, சிம்லா மாதிரியான, குழுமனாலி மாதிரியான இடங்களுக்கெல்லாம் நாங்க வரலாமா அப்படின்ற மாதிரியான நிறைய பேரும் என்கிட்ட கேட்டுட்டு இருந்தாங்க. நான் 2 தினங்களுக்கு முன்னாடி இது சரியா இருக்கா, மற்ற இடங்கள்ல எப்படி சுற்றுலா பயணிகள் போறாங்க அப்படின்றத பாக்குறதுக்காக நைனிதாலுக்கு ஒரு 2 நாள் ட்ரிப்பா ஜஸ்ட் போய் பார்த்துட்டு வருவாங்க, எப்படி இருக்கு, நிறைய பேர் வராங்களா அப்படின்னு பார்க்கறதுக்காக போயிருந்தேன். ஏராளமான கிரௌடு. இன்னும் சொல்ல போனா காஷ்மீர் மாதிரியான இடங்களுக்கு போக முடியாதவங்க எல்லாம் இந்த மாதிரியான மற்ற சுற்றுலா தலங்களுக்கு படையெடுத்து வர்றதையும் என்னால பார்க்க முடிஞ்சது. அந்த வகையில கிரௌடு கொஞ்சம் அதிகமா இருக்குது அப்படின்றத தவிர பாதுகாப்பு சம்பந்தமான விஷயங்கள் எதுவும் குளறுபடிகளா இல்லை, எந்த விதமான குறைபாடுகளும் இல்லை. இன்னும் சொல்ல போனா டிராபிக் ஜாம் அந்த மாதிரியான விஷயங்கள் கூட பெரிய அளவுல என்னால பார்க்க முடியல. சோ நீங்க நார்த் இந்தியாவுக்கு ஒரு தாஜ்மஹாலுக்கு விசிட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்க தாராளமா வரலாம், அங்கெல்லாம் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை அப்படின்றத அடிச்சு சொல்ல முடியும். டெல்லிக்கு வரலாமான்னு நிறைய பேர் கேட்டீங்க. அப்கோர்ஸ் இங்க பயங்கர சேஃப்டியா தான் இருக்குது, ஏன்னா நான் டெல்லியில தான் இருக்கிறேன்றதுனால அசம்பாவித சம்பவம், ஒரு பதற்ற சூழல் அப்படிலாம் எதுவுமே இல்லை. ஒரு பக்கம் மத்திய அரசு அவங்களுடைய நடவடிக்கைகளை ஒரு பக்கம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க, மற்றபடி பொதுமக்களுடைய இயல்பு வாழ்க்கை அது எப்பவும் போலதான் இருக்கு. இங்க எந்த விதமான பிரச்சனையும் இல்லை, தாராளமா வரலாம். ஆனா ரொம்ப வெயில் அதிகமா இருக்கு அப்படின்றது மட்டும்தான் இங்க பிரச்சனை. ஏன்னா கிட்டத்தட்ட 38-40 டிகிரிக்கு மேல வெயில் பதிவாக ஆரம்பிச்சிருக்கு.
ஹீட் வேவும் அப்பப்போ வந்துட்டு போறதுனால கொஞ்சம் அதுக்கான ப்ரிகாஷனரியா வந்தீங்கன்னா இங்க நீங்க என்ஜாய் பண்ணலாம். மற்றபடி வேற எந்த விதமான பிரச்சனையும் இல்லை அப்படின்றத என்னால உறுதியா சொல்ல முடியும். சரி, அப்படியே கீழே மகாராஷ்டிரா மாதிரியான மாநிலங்களுக்கு போகலாம் அப்படின்னா நிச்சயமா போகலாம். அங்கேயும் எந்த விதமான பிரச்சனைகளும் இது வரைக்கும் சொல்லப்படலை. ஸோ எதுவா இருந்தாலும் சேஃப்டி அப்படின்றது உங்களோடதுதான். நீங்க குழந்தைகளோட வரீங்களா, யார் கூட வரீங்க அப்படின்றதெல்லாம் முடிவு பண்ணிக்கணும். நிறைய பேர் சண்டிகர் போலாமா, ஏன்னா சண்டிகர்ல இருந்து தான் வாகா பார்டர் போறது அப்படின்றது ரொம்ப அந்த கொடி ஏற்றம் இறக்கம் எல்லாம் பண்ணுவாங்கல்ல, அந்த வாகா அட்டாரி பார்டர், அதுக்கு போகலாமான்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. சண்டிகரை பொறுத்த வரைக்கும் யூனியன் பிரதேசம் ரொம்ப பியூட்டிஃபுல்லா ரொம்ப அழகா இருக்கும் அந்த சிட்டி. நான் நிறைய முறை விசிட் பண்ணியிருக்கிறேன். ஸோ தாராளமா இந்த டைம்ல போகலாம். அதேதான் again அந்த வெயில் மட்டும்தான் பிரச்சனையா இருக்குமே தவிர பாதுகாப்பு சம்பந்தமான விஷயங்கள்ல எந்த பிரச்சனையும் இருக்கிறதா இல்லை. ஏன்னா அங்க நிறைய என்னுடைய நண்பர்கள் இருக்காங்க. நாங்க போன் பண்ணி கேட்கும் பொழுது ரொம்ப இயல்பாதான் மக்கள் இருக்காங்க, நிறைய பேர் வந்து போறதெல்லாம் இருக்குது அப்படின்றது சொல்லியிருக்காங்க. அட்டாரி வாகா பார்டரை பொறுத்த வரைக்கும் அது பாகிஸ்தானுடைய எல்லை பகுதியா இருக்கு. அங்க இந்தியாவிலிருந்து வெளியேறக்கூடிய பாகிஸ்தானியர்கள் நிறைய பேர் அந்த வழியை யூஸ் பண்றாங்க அப்படின்றதுனால நிறைய டிராபிக் இருக்கு. மற்றபடி ஊடகங்கள் நிறைய பேர் அங்க இருக்கிறாங்க, உள்ளூர் மக்கள் அங்க இருக்கிறாங்க, உள்ளூர்ல இருந்து அந்த இடத்துக்கு போய் விசிட் பண்றவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ தாராளமா அங்க போனா பாதுகாப்பு ஏற்பாடுகள் அப்படின்றதெல்லாம் முழு அளவுல செய்யப்பட்டிருக்கு. ஆனா எல்லைகள்ல அங்க அதிக அளவுல மக்கள் இருக்கிறாங்கன்றதுனால கொஞ்சம் கிரௌடா இருக்கும் அப்படின்றதுதான். மற்றபடி ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடந்த அந்த இடங்களுக்காகட்டும் இல்ல பொற்கோவில் ஆகட்டும் இங்கெல்லாம் போறதுல எந்த விதமான பிரச்சனையும் இது வரைக்கும் எதுவுமே பதிவாகல அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனா நீங்க டிராவல் பண்றதுக்கு முன்னாடி நியூஸுகளை கொஞ்சம் பார்த்து எப்படி இருக்கு, என்ன மாதிரியான சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் போய்கிட்டு இருக்கு அப்படின்றத மட்டும் அனலைஸ் பண்ணிக்கோங்க. மற்றபடி இந்த ஹாலிடேவை நீங்க ரொம்ப உங்களுக்கு விருப்பப்பட்ட மாதிரி தாராளமா ஸ்பெண்ட் பண்ணலாம். அதுவும் நார்த் இந்தியாவுக்கு நீங்க டூர் பிளான் பண்ணிருக்கீங்க அப்படின்னா இப்ப வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்க தாராளமா உங்களுடைய ஆஸ் பர் தி பிளான் படி நீங்க விசிட் பண்ணிக்கலாம். ஆனா எங்க போறீங்க, ஏது போறீங்கன்றதெல்லாம் ரொம்ப தெளிவா பிளான் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா கம்ஃபர்டபுளா இருக்கும் உங்களோட ஜேர்னி. ஜம்மு காஷ்மீர்ல நடந்த அந்த அட்டாக் பத்தி நிறைய அடுத்தடுத்த அப்டேட்டுகளும் நடந்துகிட்டே இருக்கு. பிரதமர் நரேந்திர மோடி, மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல், முப்படைகளுடைய தலைமை தளபதி, முப்படைகளுடைய தளபதிகள் இவங்களோட மிக விரிவான ஆலோசனை நடத்தி இருக்கிறாரு. கேபினெட் அப்படின்றது இதுக்காக கூட இருக்குது. ஸோ நிறைய அடுத்தடுத்த விஷயங்கள் நடக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே கொஞ்சம் நீங்க ட்ரிப்புக்கு வரணும்னு நினைக்கிறவங்க என்ன நடக்குது அப்படின்றது ஓரளவுக்கு யூகிச்சுக்கோங்க. மற்றபடி அங்க எந்த இஷ்யூஸும் இருக்கிற மாதிரி தெரியல. ஜம்மு காஷ்மீர்ல இருக்கக்கூடிய நிறைய என்னுடைய நண்பர்களுக்கு போன் பண்ணி கேட்ட பொழுது இங்க நிறைய இடங்கள்ல டூரிசம் ஏற்கனவே வந்து புக் பண்றவங்க, தைரியமா இருக்கிறவங்க வந்து இடங்கள்ல தங்கிதான் இருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா டூரிசத்தை அந்த மாதிரி விட்டுறக்கூடாது அப்படின்றதுக்காக நிறைய ஆஃபர்ஸ் எல்லாம் கொடுக்கறாங்க அப்படின்ற மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு இருக்காங்க. இருந்தாலும் பொதுமக்கள் குறிப்பா நீங்க என்ன டிசைட் பண்றீங்கன்றத வந்து பண்ணுங்க. உங்களுக்கு இந்த சிச்சுவேஷன்ல ஜம்மு காஷ்மீர் மாநிலத்துக்கு போகணும்னு நினைக்கிறீங்களா, ஏன் போகணும்னு நினைக்கிறீங்க, இல்ல போக வேண்டாம் அப்படின்னா ஏன் நினைக்கிறீங்க, உங்களுடைய கருத்துக்கள் எதுவா இருந்தாலும் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி. த கேபிட்டல் சேனலை இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. உங்களுடைய ஆதரவின் அடிப்படையில மட்டும்தான் இந்த சேனலை நான் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். தமிழ் மக்களுக்கு வட இந்தியாவில் டெல்லியில நடக்கக்கூடிய மிக முக்கியமான நிகழ்வுகளை பற்றின விஷயங்கள் உடனுக்குடன் தெரியணும், அதோடைய உள்ளர்த்தங்கள் தொடங்கி அதோடைய சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன்ஸும் போய் சேரணும் அப்படின்றதுக்காக தான் டெல்லியிலிருந்து தமிழ்ல இயங்கக்கூடிய முதல் யூடியூப் சேனலா நான் அதை ரன் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இதுக்கு நான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கறது உங்களுடைய ஆதரவு மட்டும்தான். நம்ம சேனல்ல நிறைய அளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோஸை நிறைய பேருக்கு கொண்டு போய் சேருங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, முக்கியமா கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா உங்க கமெண்ட்ல தான் நான் வந்து நிறைய உங்களோட என்கேஜ் ஆகிறேன். அது எனக்கு இன்னும் கூடுதல் உத்வேகத்தை அளிக்குது. வேற என்ன மாதிரியான டாபிக்ல எல்லாம் பேசணும்னு உங்களுக்கு தோணுதோ, என்ன மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் உங்களுக்கு தேவைப்படுதுன்னு தோணுதோ அது எல்லாத்தையுமே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி நண்பர்களே.